ஆங்கில வார்த்தைகளை புரிந்துகொள்வது ஏன் அவை முக்கியம்? வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். வார்த்தைகள். ஆங்கிலம் போன்ற எந்த மொழியையும் சரியாக கற்றுக்கொள்ள வார்த்தைகளை புரிந்துகொள்வது முதன்மையான படியாகும். வார்த்தைகள் ஏன் முக்கியம்? ஒரு மொழியை ஜிக்ஸா பாசில் ஜிக்ஸோ பசல் போல கருதி நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு துண்டாக இருக்கும். உங்களிடம் அதிகமான வார்த்தைகள் இருந்தால் நீங்கள் பேசும் போது மிக தெளிவாகவும் பயப்படாமல் பேச முடியும். ஆனால் சரியான வார்த்தைகள் இல்லையெனில் உங்கள் கருத்தை முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய நகரத்திற்கு சென்றிருக்கிறீர்கள். அங்கு உணவகத்தில் உங்கள் விருப்பமான உணவை ஆர்டர் செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் தெரியவில்லை என்றால் நீங்கள் சரியாக பேச முடியாது. அதனால் வார்த்தைகள் மிக முக்கியமானவை. வார்த்தை தேடலால் கிடைக்கும் நன்மைகள். அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் நல்ல தொடர்பு கொள்ளும் திறன். அதிக வார்த்தைகளை அறிந்தால் உங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடன் சொல்ல முடியும். அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் படிக்கவும் எழுதவும் உதவும். புத்தகங்கள், செய்தித்தாள்கள், இணையதள கட்டுரைகளை வாசிக்கவும் எழுதவும் வசதியாக இருக்கும். அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் கேட்கும் திறன் மேம்படும். ஆங்கில திரைப்படங்கள், பாடல்கள் அல்லது போட்காஸ்ட் கேட்கும் போது அவற்றின் பொருள் புரிந்து கொள்ளலாம். அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பலர் ஆங்கிலத்தில் பேசுவதை தவிர்ப்பதற்கு காரணம் அவர்களிடம் சரியான வார்த்தைகள் இல்லாததால். வார்த்தை சங்கிரகம் அதிகரிக்கும்போது நீங்கள் தைரியமாக ஆங்கிலத்தில் பேச முடியும். புதிய வார்த்தைகளை எளிதாக கற்றுக்கொள்ளும் முறைகள். புதிய வார்த்தைகளை மனப்பாடம் செய்ய வேண்டிய கட்டாயமில்லை. அவற்றை வேடிக்கையாக கற்கலாம். விசை 1 தினசரி வாசிக்க வேண்டும். புத்தகங்கள், செய்தித்தாள்கள் மற்றும் இணையதள கட்டுரைகளை வாசிக்க வேண்டும். விசை 2 கேட்பதன் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கில படங்கள், பாடல்கள், போட்காஸ்ட் போன்றவற்றை கேட்பது உதவியாக இருக்கும். விசை 3 அகராதி பயன்படுத்த வேண்டும். புதிய வார்த்தை கிடைத்தவுடன் அதன் பொருளையும் பயன்பாட்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும். விசை 4 பேசி பழக வேண்டும். புதிய வார்த்தைகளை தினசரி பேச்சில் பயன்படுத்தினால் அவை நினைவில் இருக்கும். விசை 5 எழுதி பழக வேண்டும். ஒரு குறிப்பேடு வைத்துக்கொண்டு புதிய வார்த்தைகளை எழுதி பழகலாம். விசை 6 வார்த்தை விளையாட்டுகள் ஆடலாம். ஸ்கிராபல், குரோஸ்வார்ட் பசல் போன்ற வார்த்தை விளையாட்டுகள் வார்த்தை செல்வாக்கை மேம்படுத்தும். விசை 7 தினமும் ஒரு புதிய வார்த்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தினமும் ஒரு புதிய வார்த்தையை அறிந்தால் கூட நாளடைவில் உங்கள் ஆங்கில திறன் பெரிதாக வளரும். உங்களது பேச்சின் தரத்தை வார்த்தைகள் உயர்த்துமா? நீங்கள் எப்போதும் குட் என்று மட்டும் சொல்லுகிறீர்களா? அதற்கு பதிலாக எக்ஸலென்ட், ஃபண்டாஸ்டக், அமேசிங் என்று பயன்படுத்தினால் உங்கள் பேச்சு மேலும் ஆர்வமூட்டும். சரியான இடத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினால் உங்கள் பேச்சு சிறப்பாக இருக்கும். புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் போது தவிர்க்க வேண்டிய தவறுகள். பெருக்கல் குறி மனப்பாடம் செய்ய முயற்சித்தல். பொருள் புரியாமல் வெறும் மனப்பாடம் பயனற்றது. பெருக்கல் குறி உச்சரிப்பை குறைத்து காண்பது. தவறான உச்சரிப்பு வார்த்தையின் அர்த்தத்தை மாறவைக்கும். பெருக்கல் குறி விரைவில் கற்றுக்கொள்ள முயற்சித்தல். மொழி கற்றல் ஒவ்வொரு நாளும் நடைமுறை பழக்கமாய் இருக்க வேண்டும். தூய்மையான வார்த்தைகள் உங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள உதவுமா? ஆமாம். வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு புதிய வார்த்தையும் உங்களை ஆங்கிலத்தில் சிறப்பாக பேச வைக்கும். ஆகவே வார்த்தைகளை மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை. அவற்றை பயன்படுத்த பழக வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய வார்த்தைகளை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் ஆங்கில அறிவு தன்னம்பிக்கையுடன் வளர்ந்துவிடும். இந்த பயணத்தை தொடருங்கள். மேலும் பயனுள்ள ஆங்கில கற்றல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்க வேண்டாம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.